கும்பராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் புதுமையான யோசனைகளையும் சமூக நடவடிக்கைகளையும் மேம்படுத்துவதற்கு சிறந்ததாக இருக்கும். பணியிடத்தில் உங்கள் புரட்சிகரமான சிந்தனையும் குழு ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும். தொழில்நுட்பம், சமூக சேவை அல்லது கண்டுபிடிப்பு தொடர்பான துறைகளில் உள்ளவர்களுக்கு இது சாதகமான நாளாக இருக்கும். வணிகர்களுக்கு புதிய கூட்டாண்மைகள் மூலம் லாபம் உயரலாம், ஆனால் ஒப்பந்தங்களை கவனமாக பரிசீலிக்கவும். நிதி விஷயங்களில் செலவுகளை கட்டுப்படுத்தி புதிய முதலீடுகளுக்கு முன் ஆலோசனை பெறவும். காதல் வாழ்க்கையில் துணையுடன் திறந்த உரையாடல்கள் உறவை வலுப்படுத்தும். திருமணமாகாதவர்களுக்கு சமூக நிகழ்வுகளில் புதிய அறிமுகங்கள் உருவாகலாம். உடல்நலத்தில் கணுக்கால், நரம்பு மண்டலம் அல்லது மன அழுத்தத்திற்கு கவனம் தேவை. யோகா, தியானம் மற்றும் ஆரோக்கியமான உணவு, பச்சை காய்கறிகள், பழங்கள் உடல் நலத்தை மேம்படுத்தும். ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகள் மேம்படும். செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக ஆராய்ச்சி மற்றும் மறைமுக ஆதாயங்கள் உண்டு. குரு 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பணி மற்றும் உடல்நலத்தில் முன்னேற்றம் உண்டு. சுக்கிரனின் செல்வாக்கு 6ஆம் வீட்டில் இருப்பதால் பணியில் ஒத்துழைப்பு வெற்றியை தரும். இந்த சாதகமான நிலை ஆகஸ்ட் 28 வரை தொடரும். உங்கள் புதுமையான சிந்தனையும் சமூக உணர்வும் இலக்குகளை அடைய உதவும். பரிகாரமாக சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு விளக்கு ஏற்றி கருப்பு உணவு தானம் செய்யவும். மீன ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உணர்ச்சி மற்றும் படைப்பாற்றல் நிறைந்ததாகவும் ஆன்மீக மற்றும் கலைத்துறைகளுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணியிடத்தில் உங்கள் உள்ளுணர்வும் படைப்பாற்றலும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும். கலை, இசை, எழுத்து அல்லது ஆன்மீக துறைகளில் உள்ளவர்களுக்கு இது சிறந்த நாளாக இருக்கும். வணிகர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மூலம் லாபம் உயரலாம், ஆனால் ஒப்பந்தங்களை கவனமாக பரிசீலிக்கவும். நிதி விஷயங்களில் செலவுகளை கட்டுப்படுத்தி புதிய முதலீடுகளுக்கு முன் ஆலோசனை பெறவும். காதல் வாழ்க்கையில் துணையுடன் உணர்ச்சி நிறைந்த உரையாடல்கள் உறவை மேம்படுத்தும். திருமணமாகாதவர்களுக்கு புதிய அறிமுகங்கள் உருவாகலாம். உடல்நலத்தில் கால், நரம்பு மண்டலம் அல்லது மன அழுத்தத்திற்கு கவனம் தேவை. யோகா, தியானம் மற்றும் ஆரோக்கியமான உணவு, பச்சை காய்கறிகள், பழங்கள் உடல் நலத்தை மேம்படுத்தும். ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பணி மற்றும் உடல்நலத்தில் முன்னேற்றம் உண்டு. செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருப்பதால் உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகள் வலுப்படும். குரு 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் படைப்பாற்றல் மற்றும் குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சி உயரும். சுக்கிரனின் செல்வாக்கு 5ஆம் வீட்டில் இருப்பதால் காதல் மற்றும் கலை நிகழ்வுகள் வெற்றியை தரும். இந்த சாதகமான நிலை ஆகஸ்ட் 28 வரை தொடரும். உங்கள் உள்ளுணர்வும் படைப்பாற்றலும் இலக்குகளை அடைய உதவும். பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் விஷ்ணு கோயிலில் துளசி மாலை அணிவித்து மஞ்சள் இனிப்பு தானம் செய்யவும்.